வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பெரிய காடு, அங்கே ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில் ஒரு கொக்கு. அது சாதாரண கொக்கு இல்லை, தெய்வீக கொக்கு. தேவலோகம்லாம் சர்வசாதாரணமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு கொக்கு. அந்த காட்டில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு அரக்கன் இருக்கான். இந்த கொக்கு தினமும் சாயந்தரம் புறப்பட்டு நேராக அந்த அரக்கன்கிட்ட போகும். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு நேராக தேவலோகம் போகும். அங்கே உள்ள இந்திரன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் திரும்பி தன்னோட கூட்டுக்கு வந்துடும். தினமும் அது இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் ராத்திரி அந்த காட்டு வழியாக ஒரு ஆள் வந்தான், வழிப்போக்கன். காட்டு விலங்குகள்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டுது. இவன் பயந்து போய் அந்த கொக்கு இருக்கிற மரத்தடிக்கு ஓடி வந்தான். உன்னை சரணடைஞ்சுட்டேன், என்னை காப்பாற்று அப்படின்னு கத்தினான். கொக்கு கீழே இறங்கி வந்தது. நான் உன்னை காப்பாற்றுறேன், கவலைப்படாதே அப்படின்னுது. கொஞ்சம் இப்படி உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அது பறந்து போய் பழங்கள்லாம் கொண்டுட்டு வந்து கொடுத்தது. சாப்பிட சொல்லிச்சு, சாப்பிட்டான். அப்புறம் அந்த கொக்கு சொல்லிச்சு, இதை பாரு, நீ இந்த மரத்தடியிலேயே படுத்துக்க, நானும் உனக்கு துணையாக படுத்துக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சதும் உனக்கு ஒரு கடிதம் தர்றேன். கொஞ்சம் தூரத்தில் ஒரு அரக்கன் இருக்கான், அவங்ககிட்ட கடிதத்தை கொண்டு போய் கொடு, உனக்கு வேண்டியதை செய்வான் அப்படின்னுது. விடிஞ்சதும் அந்த கொக்கு ஒரு பனைமரத்து ஓலை எடுத்தது, தன்னுடைய அழகாலேயே ஒரு கடிதம் எழுதிச்சு. அதை அவன்கிட்ட கொடுத்தது. அவன் அதை வாங்கிட்டு போனான், அரக்கன்கிட்ட கொடுத்தான். அவன் ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்று வேண்டியதையெல்லாம் செஞ்சான். ஒரு பானை நிறைய பவுன் காசுகளை வேற கொடுத்தான். வழியில் திருடர் பயம் உண்டுங்கிறதுனால பாதுகாப்புக்காக ஒரு கத்தியையும் கொடுத்தான். இவன் அதை வாங்கிக்கிட்டு மறுபடியும் கொக்கு இருந்த மரத்தடிக்கு வந்து சேர்ந்தான். இருட்டி போச்சு, படுத்து தூங்கினான். பக்கத்தில் அந்த கொக்கு படுத்துருக்குது. நடு ராத்திரி, இவனுக்கு பசி, எழுந்திரிச்சான். பக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருந்த கொக்கை பார்த்தான். அதை ஓங்கி ஒரு வெட்டு வெட்டினான். பாதியை சாப்பிட்டான், மீதியை வச்சுக்கிட்டான். அடுத்த வேலைக்கு உதவுமே அப்படின்னு உடனே அங்கேருந்து புறப்பட்டுட்டான். மறுநாள் சாயந்தரம் நேரம் அந்த அரக்கன், கொக்கு வர்ற நேரமாச்சே, இன்னும் வரலையே அப்படின்னு யோசனை பண்ணான். தேவேந்திரனும் அதே மாதிரி யோசனை பண்ணான். 2 பேரும் கொக்கு இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்கே வந்து பார்த்தா கொக்கை காணலை. கீழே சில துளிகள் ரத்தம். சரி, யாரோ கொக்கை கொண்டிருக்காங்க, தேடி பார்ப்போம் அப்படின்னு அந்த பாதை வழியாக ஓடினாங்க. அந்த ஆள் மாட்டிக்கிட்டான். நான் அந்த கொக்கை கொல்லலை, இது வேற கொக்கு அப்படின்னா. இந்திரன் உடனே தேவலோகம் போய் கொஞ்சம் அமுதத்தை ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு வந்தான். கொக்கு மேலே தெளித்தான். பழச்சிக்கிட்டுது. முழு உருவம் வந்துட்டுது. உன்னை அடித்து கொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்க. அது சொல்லிச்சு, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், அப்போது ஒரு கத்தி என்னை தாக்குச்சு, என் உடம்பு 2ஆக போட்டுது. அந்த சமயம் இவனை தவிர வேறு யாரும் அங்கே இல்லை, அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னுது. அவனும் உண்மையை ஒத்துக்கிட்டான். உடனே இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தை ஓங்கி அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணான். அந்த சமயத்தில் இந்த கொக்கு சொல்லிச்சான், அவனை வந்து கொல்லாதீங்க, இவன் வந்து என்கிட்ட வந்து சரணம் அப்படின்னா. நம்முடைய பகைவனாக இருந்தால் கூட அவன் வந்து நம்மக்கிட்ட சரணடைஞ்சுட்டான்னா அவனை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி காப்பாற்றலைன்னா அவனுடைய பாவத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் கொக்கு. உடனே அந்த 3 பேரும் சேர்ந்து அவனை காப்பாற்றி பத்திரமா அவன் வீட்டுக்கு கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்தாங்களாம். அது மட்டும் இல்லை, பவுன் நிறைந்த பானையையும் அவங்ககிட்டயே கொடுத்து வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவன் ரொம்பவும் மனசு திருந்தி தன்கிட்ட இருந்ததையெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து சன்னியாசி ஆயிட்டானான். இப்படி ஒரு கதை உண்டு. நம்ம ஊரில் சில மாப்பிள்ளைகள் மாமனார் வீடே சரணாகதி அப்படின்னு ஆயிடுறதும் உண்டு. அந்த கொக்கு இருந்த மரத்துக்கிட்ட சரணாகதி ஆனது மாதிரி மாமனார்களும் சரணாகதின்னு வந்துவிட்டவங்களை வந்து காப்பாற்ற வேண்டியது கடமை அப்படின்னு தாராளமாக அவங்கள ஏற்றுக்கிறதும் உண்டு. ஒரு மாமனார் சொல்லிக்கிட்டு இருந்தாராம், என் வீடு தேடி வந்து அடைக்கலம் ஆகிட்ட என்னுடைய மாப்பிள்ளைகிட்ட இதை உங்கள் வீடாக நினச்சிக்கோங்க மாப்பிள்ளைன்னு சொன்னேன், அதுதான் தப்பாக போச்சு அப்படின்னார். ஏன்னு கேட்டாங்க. இப்போ அவன் என்கிட்டயே வாடகை கேட்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னாராம். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு
கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.